ஈரான் அமெரிக்கா யுத்தம். அமெரிக்காவுக்கு ஒரு டஃப்பான டைம் அப்டின்னே சொல்லலாம். அமெரிக்காவோட கால்குலேஷன் தப்பி போச்சுன்னும் சொல்லலாம். அந்த பயலுக என்னைக்குடா ஒழுங்கா கால்குலேஷன் பண்ணியிருக்காய்ங்க. நேரடி ராணுவ கால்குலேஷன் அமெரிக்கா பெரும்பாலும் தப்பு தான் பண்ணும். அதுல ஈரானும் இப்ப வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்கு. உண்மையும் கூட. காரணம் என்ன அப்டின்னா, இவர்கள் ஒரு ஊர கிளச்சு போடுறதுக்கு இவர்கள் உள்ளூர்ல கலவரத்த உருவாக்குறது, கிளர்ச்சி படை இதுலலாம் கில்லாடிய தான். ஆனா நேரடியா ஒரு யுத்த காலம் போகும்போது, சில சமயங்கள் என்ன பல சமயங்கள் கூட தடுமாறுறாய்ங்க. சமீபத்திய உதாரணம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியேறணும். ஆப்கானிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு யார விரட்டி விட்டாய்ங்க? தாலிபான விரட்டி விட்டாய்ங்க. அதே தாலிபான் கிட்ட கத்தார்ல வச்சு அம்புட்டையும் ஒப்படைச்சுட்டு, தல தெறிக்க வேற ஓடி வந்தாய்ங்க. கடைசியில அதுல ஒரு ராஜதந்திரம் இருக்கு. ஆயுதங்கள விட்டுட்டு வந்தோம்னாய்ங்க. ஆயுதத்த விட்டுட்டு வர்றது ராஜதந்திரம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நமக்கு பிடிக்கலைங்கிறனால இல்ல, இல்ல. அது ராஜதந்திரத்து லிஸ்ட்ல வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ராஜதந்திரம் தான். ஆனா ஏன்பா தல தெறிக்க ஓடி வந்தீங்க? ராஜதந்திரம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிறக்கூடாதுன்னா அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு பதிலே கிடையாது. சரி அப்பேற்பட்ட அமெரிக்கா, ஈரான்ல சுப்ரீம் லீடர தட்டி தூக்குது. அது அவர்களுக்கான மைலேஜ், வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதுக்கடுத்து பெரிய அளவு ஆட்சி மாற்றத்த கொண்டு வர அடுத்தடுத்த லீடர்கள தட்டி தூக்கணும். அதுல பெரிய அளவு தோல்வி. அதுக்கு அடுத்து, "இல்ல, இல்ல நாங்க ஆட்சி மாற்றத்துக்கே போல. சும்மா உங்க இஷ்டத்துக்கு பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கோவப்பட்டார். சரி அண்ணன் அமெரிக்காவோட அதிபர், இவருமே அண்ணன் தான். சரி கோவப்படல, "எதுக்காண்டி போனீங்க?" அப்படின்னு கேட்டோம்னா, "அவனுங்களோட மிசைல் நெட்வொர்க்க உடைக்க தான்" அப்படின்னாரு. இப்ப வரையும் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. அதுல அமெரிக்காவோட பேஸ்கள் தப்புறதுக்கு ட்ரம்பே வேண்டுதல் வைக்கணும். அந்த அளவுக்கு பேஸ் பூரா தரைமட்டம் ஆகுது. பதிலுக்கு இவர்கள் ஈரானுக்குள்ள B2B பாம்பர தூக்கிட்டு போய் பெரிய அளவுல தாக்குதல் நடத்தினார்கள். இல்லேன்னு சொல்லல. ஈரான்ல 19 சிட்டி பெரிய அளவுல அஃபெக்ட் ஆயிருக்கு. ஆனா ஈரானோட வீரியத்த குறைச்சிருக்கா அப்படின்னு கேட்டா, இல்லை அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு இப்ப இவர்கள் தாக்கி ஈரான்ல பெரிய சேதாரம். ஈரானோட பொருளாதாரம் கொடி கட்டி பறந்துருந்துச்சு. இவனுங்க போய் அடிச்சு உடைச்சுட்டாய்ங்கன்னு ஈரானால சொல்ல முடியாது. இவனுங்கனாலயும் சொல்ல முடியாது. ஏன்னா பொருளாதாரம் ஏற்கனவே சரிவு. இன்னைக்கு ஈரான் இந்த அடி வாங்குது. ஆனால் நாளைக்கு நம்மளும் போய் ஈரான அடிப்போம் அப்படின்னு சவுதியோ, UAEயோ, கத்தாரோ போய் அடிப்பாய்ங்களான்னு கேட்டா, அடிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த பக்கம் ஈரான் குடுக்குற அடியில அமெரிக்க பேஸ்கள்லாம் தடுமாறுது அப்படிங்கிறதும், அமெரிக்கா பதிலடி குடுக்கறதுல பெரிய அளவு ரிசல்ட்ட பார்க்கலைங்கிற விஷயமும் தீயா பரவுது. இது ரஷ்யாவுக்கு, சீனாவுக்கு அல்வா சாப்பிடுற மாரி இருக்குமா அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் அல்வா சாப்பிடுற மாரி இருக்கும். காரணம் அமெரிக்க ராணுவ வலிமையை ஒவ்வொரு நாட்டையும் சுத்தி சுத்தி பேஸ்கள் வச்சிருக்கிறது தான். சுலபமா வீரர்களோட எண்ணிக்கையை கூட்ட முடியும், ஆயுதத்தை கொண்டு வந்து வைக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு செஞ்சு உலகத்தை மிரட்டி கைக்குள்ள வச்சிருக்க அமெரிக்காவுக்கு அந்த பேஸ் எல்லாம் இப்ப காலி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. பத்தாக்குறைக்கு இவனுக்கு பேஸை யூஸ் பண்ணிக்கன்னு கொடுத்ததுக்காகவே பிரிட்டன் தன்னோட பேஸை இழந்திருக்கு, ஷட் டவுனை நோக்கி போயிருக்கு. இத இவ்வளவு தூரம் முத்த விடுறது அமெரிக்காவுக்கு தான் அசிங்கம். நாள பின்ன எங்கேயாச்சும் சண்டை வம்பு போகும்போது, "நீ அங்க தோத்த பையன் தானே, இறங்கி அடிப்போம்டா" அப்படின்னு உத்தரவுகள் குடுக்கவும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. 100% குடுக்க முடியாது. ஆனா 50ல இருந்து 65% எதிரிகள் கிட்ட அமெரிக்கா மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறத அமெரிக்கா ஒத்துக்கணும். ஒத்துக்க மாட்டான் பயப்புள்ள. அதுலயும் 8 யுத்தத்த நிறுத்தின ஐயாச்சாமி ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறது நம்மளோட தப்பா மாறி போயிரும். அதனால நம்மளும் அத பெருசா எடுத்துக்க வேணாம். இதுக்கு அடுத்து அமெரிக்காவே இறங்கிருச்சு. என்னடா ஊர் உலகம் பூரா நம்மள தப்பா பேசுது அப்படின்ட்டு சென்காமே இறங்கி பெரிய அளவு பிரஸ் மீட். அவங்க நாட்டுல இப்ப நம்மலாம் தூக்கி போட்டு மிதிக்கிறது வேற விஷயம். உள்ளூர்லயே மிதிப்பாய்ங்கல்ல. ஏன்டா ஏற்கனவே பொருளாதாரம் ஒண்ணும் இல்லாம போகுது. இல்ல ட்ரேட் வாரு, அடுத்து ரியல் வாரு அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் மிதிப்பாய்ங்கங்கிறனால சென்காமே இறங்கி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பாக்குறீங்க. நாங்க தடுக்கிறதெல்லாம் நீங்க பாக்குறதே இல்லை அப்படின்ட்டாங்க. ஈரானும் அதான் சொல்றாங்க. எங்களோட தாக்குதல உன்னால தடுக்கவே முடியாது தம்பி. 10ல 2 தாக்கிறோம். அந்த 2லயே உங்க ஜோலி முடிஞ்சிருங்கிறாய்ங்க. ஏறக்குறைய இவரு சொல்றதும் அவரும் ஒரே மாரி தானே இருக்கு அப்டின்ட்டாய்ங்க. டக்குனு சுதாரிச்சுட்டு அடுத்த விஷயத்த ஆரம்பிக்கிறாய்ங்க. 80% குறைஞ்சிருச்சு தாக்குதல். ஆளில்லா விமானம் குறைஞ்சிருச்சு. கையிருப்பு இல்லை அப்டின்ட்டாய்ங்க. ஒருவேளை இது உண்மையா இருக்கலாமா? ஏன்னா எந்த ஒரு நாடுமே யுத்தத்துல இருந்துச்சுன்னா கையிருப்பு குறையத்தான் செய்யும். அதுலயும் ஈரான பொறுத்தவரை 1 டசன் ப்ராக்ஸிகள் இஸ்ரேலோட யுத்தத்திலேயே தான் இருந்தார்கள். ஈரானுமே பெரிய அளவு இஸ்ரேல் கிட்ட ஒரு 12 நாள் யுத்தத்துல இருந்துச்சு. அப்ப கையிருப்பு குறையத்தானே செய்யும். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, பெரிய அளவு ஈரானோட IRGC பதிலுக்கு இவர்கள் ஒரு சைடு இருந்து
செய்தியாளர்கள பார்க்கல. ஆனா செய்தியாவே சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். என்ன அப்டின்னா, கொரசான் ஏவுகணைகள்லாம் ஒரு யூனிட்டே இப்பதான் தட்டி விட்டுருக்கோம். முடிஞ்சா இஸ்ரேல் தப்பிச்சுக்க அப்டின்ட்டாய்ங்க. அப்ப பார்த்தா, அது வராமயாடா கொரம்சா வரப்போது. எல்லா மிசைலையும் தட்டி விட்டுருக்கோம். முடிஞ்சா தப்பிச்சுக்க அப்டின்ட்டாய்ங்க. 600 மிசைல்கள் 2000 ஆளில்லா விமானம் இஸ்ரேல நோக்கி தட்டியிருக்கோம் அப்டின்ட்டாய்ங்க. இப்ப இஸ்ரேல் நெனப்பா, சென்காம் உனக்கு பேட்டி தரலன்னு யாரு இப்ப அழுதா? நீ எதுக்கு போய் மல்லு கட்டிக்கிட்டு பார்க்குற? எல்லா வெள்ளை மாளிகையில ஏதோ ட்ரம்ப் சமாளிச்சிருப்பாரு. இப்ப அடி வாங்குறது நாங்க தானடா அப்டிங்கிற மாரி இஸ்ரேல் இப்ப நொறுங்கி போயிருக்கும். இருந்தாலும் பதிலுக்கு இஸ்ரேலும் சம்பவம் செய்யும். சரி இப்படி இஸ்ரேல் பதிலுக்கு சம்பவம் செஞ்சா, ஆட்டோமேட்டிக்கா இப்ப அமெரிக்க பேஸ தாக்கியாச்சு, இஸ்ரேலையும் தாக்கியாச்சு. அடுத்து ஈரானோட கவனம் எங்க அப்புட்ன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். யுஏஇ, கத்தார், சவுதி போன்ற நாடுகள தொலைச்சு எறிஞ்சிருவாய்ங்க. ஏறக்குறைய அமெரிக்காவும் இத ஸ்மெல் பண்ணியிருக்கு. அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாரும் ஓடு அப்படின்ட்டாய்ங்க. அப்படி எல்லாரும் ஓடுன்னு சொல்லிட்டு, ஐயோ! இந்த ஊர மறந்துட்டோமே அப்படின்னு ஈராக்ல இருந்து எல்லாரும் ஓடு. எமர்ஜென்சி எந்த எக்ஸிட் கிடைக்குதோ புடிச்சு ஓடு அப்படின்ட்டாய்ங்க. சொல்லி வாய மூடல. ஈராக்கோட எண்ணெய் வயல் இப்ப பத்தி எரியுது. ஐஆர்ஜிசி தாக்கிருச்சு. இந்த தாக்குதல்ல ஈரான்ல இருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெயோட அவுட்புட் கணிசமா குறையும்ட்டாய்ங்க. முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு பிளேயர் தான் தப்பிச்சேன் பொழச்சேன்னு இருந்த மாரி இருந்துச்சு. இப்ப அந்த எண்ணெய் வயல் பத்தி எரியும்போது, மார்க்கெட் இன்னமும் டிஸ்டர்ப் ஆகும். அப்படி மார்க்கெட் இன்னமும் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, இந்த பக்கம் துபாய், பக்ரைன்ல 2 தாக்குதல் அதாவது 2 ஊர்ல சேர்ந்து 3 இடங்கள் தாக்கப்படுது. அந்த 3 இடங்களும் கச்சா எண்ணெய் மையங்களா அப்படின்னு கேட்டா, டேட்டா சென்டர்ஸ். ஏன்டா கம்பெனிய கொல்றதுக்கு ஏஐ யூஸ் பண்ணியா? இரு டேட்டா சென்டர்ஸ்க்கு ஆப்பு வைக்கிறேங்கிற மாரி, அந்த பக்கம் டேட்டா சென்டர்ஸ நோக்கி ஒரு பெரிய அளவு தாக்குதல். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆனா இது கொஞ்சம் பெரிய அளவு தாக்குதல். யுஏஇ, பக்ரைன்ல உள்ள 3 இடங்கள் தாக்கப்பட்டிருக்கு. அம்புட்டும் நம்ம அண்ணன் அமேசானோடது. உங்க சண்டையில என்னைய ஏன்டா அடிக்கிறீங்கங்கிற மாரி. பெரும் வருத்தத்துல இருப்பார். ஒழுங்கா இந்தியாக்கே கொண்டு போயிருக்கலாமோ டேட்டா சென்டர அப்படின்னு நெனச்சிருப்பார். மன்னர் பாதுகாப்பு தருவார், காசும் தருவார்ன்னு போனனே, கடைசியில "மன்னா, இதான் உங்க பாதுகாப்பு குடுத்த லட்சணமா?" அப்படின்னு பெசோஸ் கத்திக்கிட்டு இருக்க கூட லாயக்கு இருக்கு. ஆனா, அமெரிக்காலயே இருந்து கத்துனா நல்லது. அங்கிட்டு போய் கத்துனா மன்னர் சப்புன்னு அறைஞ்சு புடுவாரு. வாங்கி வச்சது பூரா அமெரிக்கா உங்களோட ஆயுதம் தான். அதுதான் இப்படி பல்லு இளிக்குது அப்படின்னு சொல்லி அவரு டென்ஷன் ஆகி கத்துவாரு. இல்ல அடிக்க கூட செய்வார். யாரு கண்டா? சரி டேட்டா சென்டர்ஸோட விட்டாய்ங்க அப்படின்னு பார்த்தா, டக்குனு யுஏஇயோட ஒரு கச்சா எண்ணெய் மையத்து மீது ஒரு தாக்குதல். எண்ணெய் வயல் எவ்வளோ தூரம் சேதாரம் அப்படிங்கிறது தெரியல. இப்படி பெரும்பாலான இந்த தாக்குதல் எல்லாமே, அதாவது இவங்க ஈரான் அடிக்கிறதும் சரி, இஸ்ரேல், அமெரிக்கா அடிக்கிறதும் சரி, சேதாரம் உறுதி. அந்த சேதாரம் 3 பிளேயருக்கும் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல நீங்க 3 பேர் பிளேயரே இல்ல. எது சேதாரத்துல நீங்க 3 பேர் பிளேயரே இல்லடா. வெட்டியா எங்கள தான்டா வச்சு செய்றீங்கங்கிற மாரி எல்லா பயலுகளும் மாட்டிக்கிட்டாங்க. அதுல ஈராக்கும் இப்ப புதுசா லிஸ்ட்ல வந்துருச்சு. ஈராக் ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், யுஏஇ, சவுதி அரேபியா, பக்ரைன் போன்ற நாடுகள் எல்லாமே வசமா சிக்கிக்கிச்சு. எப்படி தப்பிக்கணும்னே தெரியல. இது பத்தாக்குறைக்கு உக்ரைன் யுத்தத்துல உக்ரைன் யுத்தம்னு சொல்லலாம். எந்த ஒரு யுத்த காலத்திலயும் கொத்து குண்டு போனதுக்கு அப்புறம் நிலைமையே மாறி போயிரும். "பூட்டிய அறையில் ஐநாவில் விவாதம்" அப்படின்ருவாய்ங்க. ஏன் தொறந்து வச்சுட்டு கூட பேசேன். அது ஒண்ணும் பிரயோஜனமே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, நடு இரவில் அவசர கூட்டம் ஐநாவில் அப்படிம்பாய்ங்க. எதுக்கு? இந்த கொத்து குண்டு போட்டனால மனித குலத்துக்கே எதிரி அப்படிம்பாய்ங்க. சிரியால ஆசாத் ரெஜிம் இத யூஸ் பண்ணி பெரும் சிக்கல், பெரும் சிக்கல். அந்த அளவு ஒரு பெரும் சிக்கலை இந்த ஒத்த தாக்குதல் கொண்டு வந்துச்சு. அது நல்லது, கெட்டதுன்னு நம்ம இங்க சொல்லல. பெரும்பாலும் இவனுங்க போய் ராணுவ இலக்க போடுறியா? அது வேற விஷயம். குடியிருப்பு பகுதியில உள்ள ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லி போடுறியா? அது தப்பான விஷயம். இத பிரிச்சு தான் நம்ம இந்த பக்கம் பார்க்கிறோம். ஆனா அந்த அந்த நேரங்கள்ல அவ்வளவு வீரியமா இருந்துச்சு. இப்ப உக்ரைன் யுத்தத்துல கூட நம்ம பார்க்கலாம். கொத்து குண்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் புட்டினுக்கே அரெஸ்ட் வாரண்ட் குடுத்தாய்ங்க. அந்த அளவுலாம் நிலைமை சீரியஸா போச்சு. இங்க கொத்து குண்டுங்கிறது ரொம்ப இயல்பாயிருச்சு. அமெரிக்கா போய் ஈரானுக்குள்ள போடுது, இஸ்ரேல் போய் ஈரானுக்குள்ள போடுது, ஈரான் போய் இஸ்ரேலுக்குள்ள போடுது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற மாரி அசால்ட்டா கடந்து போக ஆரம்பிச்சுட்டாய்ங்க. கொத்து குண்டோட நடமாட்டம் இந்த யுத்த காலத்துல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நெனச்சத காட்டிலும் அதிகமா இருக்கு. அத ஒரு பயலும் கண்டுக்க மாட்டேங்கிறாய்ங்க. காரணம், அண்ணன் அமெரிக்கா அத யூஸ் பண்றான் அப்படிங்கிறதுனால தான். அதே சமயம் ஈரான் யூஸ் பண்ணும்போது, அத தடுக்க முடியல. வெளில சொன்னா அசிங்கமா போயிரும் அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்காய்ங்க. 3ஆம் உலக யுத்தம் வருதோ, வரலையோ, இத மனசுல வச்சுட்டு நெறைய பேர் 3ஆம் உலக யுத்தம் வரும் வருங்கிறீங்க, வரமாட்டேங்குது அப்படிங்கிறீங்க. இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து ஒரு தடவ நல்லா யோசிச்சுக்கங்க. உலக யுத்தம் அப்படின்னு வந்துச்சுன்னா, யாருமே தாங்க முடியாது.
அப்புறம் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா முடிவுரை யாராலையும் எழுத முடியாது. ஒருத்தனுக்கு முடிவுரை எழுதுறதுக்கான ஒரு கவனமே வராது. இந்த விவகாரத்துல, அதாவது முடிவுரை எழுதுற விவகாரத்துல யுத்த காலங்கள் எல்லாமே ஒரே போக்குல தான் செயல்படும். உக்ரைன் யுத்தத்தை யாராலயாச்சும் இப்போ முடிவுக்கு கொண்டு வர முடியுதா? ஒருத்தராலையும் கொண்டு வர முடியதில்ல. இன்னும் சொல்லப்போனா, உக்ரைன் யுத்தம் காட்டமா, தீவிரமா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏறக்குறைய 3, 4 வருஷம் உக்ரைன் யுத்தத்த நம்ம ஊர் சேனல்கள்ல வர ராசி பலன் மாரி தினமும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப அது நடக்குதா அப்படின்னு கேட்டா, நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப அத காட்டிலும் வீரியமா நடக்குது. உனக்கு தெரியாதா? அப்படின்னு நம்மளே கடந்து போறோம். ஒரு யுத்தம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு யுத்தம் இங்க தீவிரமா இருக்கு. ஏறக்குறைய 3ஆம் உலக யுத்தத்துக்குள்ள இருக்கோம் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.